கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக நிர்மலா தேவி வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தெரிவித்துள்ளார். இதையொட்டி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நிர்மலா தேவியால் எந்தவொரு மாணவிக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் கூறினார். இதனால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் நிர்மலா தேவிக்கான தண்டனையை குறைக்கக்கூடாது என்று வாதிட்டார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பகவதி அம்மாள் இதுபோன்ற வழக்குகளில் இரக்கம் காட்டுவது சரியாக இருக்காது என்றார். மேலும் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் உத்தரவிட்டார். 2,42,000 அபராதமும் விதித்தார். இதனிடையே 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக நிர்மலா தேவி வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தெரிவித்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.